கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு பாடலை பாடி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல மட்டும், கொடிய வேதனையோ மகனே, கொடிய வேதனையோ மகளே, புது வாழ்வு இன்று துளித்தது, சுக வாழ்வு இன்று வந்தது, சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல மட்டும், கொடிய வேதனையோ மகனே, கொடிய வேதனையோ மகளே, இலையும் இல்லாம கனியும் இல்லாம பட்டு போன மரம் போல ஆனாயோ, இலையும் இல்லாம கனியும் இல்லாம பட்டு போன மரம் போல ஆனாயோ, பச்சையான மரம் உன்னை மாற்றிடுவனம் தேவன், பச்சை மரமாய் உன்னை மாற்றிடுவனம் தேவன், பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார், பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார். புது வாழ்வு இன்று வந்தது, சுக வாழ்வு இன்று துளித்தது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல மட்டும், கொடிய வேதனையோ மகனே, கொடிய வேதனையோ மகளே, சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது, சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த கிருபையான நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இந்த வசனத்தில் படிக்கும்போது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னவாம்? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. 2வது, எருசலேமே நீ வீற்றிரு. 3வது சொல்றாரு, உன் கட்டுகளை, கழுத்தில் உள்ள உன் கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 3 காரியமே நாம செய்ய வேண்டிய காரியமாகவே கர்த்தர் அங்க சொல்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பின் காலம் முடியும் போது நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, பலவிதமான பாடுகளின் வழியாக கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பாடுகளும் உபத்திரவங்களும் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விடுதலை வருகிறது என்பதை குறித்து தான் வேதவசனம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்ம ஆண்டோருக்குள்ள ஆண்டுடைய பிள்ளையாக இருந்து தேவனை சேவிக்கிறவர்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு சிறையிருப்பு போல, ஒரு கட்டப்பட்டவர்கள் போல, நம்ம விரும்புகிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காம, நம்ம வழிகள் பல விதத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில சில நேரம் நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருப்போம். தேவனுடைய அன்பு நம்ம மேல இருக்கும், தேவனுடைய ஆறுதல் நமக்கு இருக்கும், தேவன் நம்மோடு கூட பேசுவார், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது தேவசத்தம் நம்ம காதுகளில் கேட்கும், தேவனுக்கும் நமக்கும் இடையில உறவும் நல்லா இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மோடு கூட பேசி ஐக்கியப்பட்டு உறவாடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சில நேரம் சில சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது.
அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு மனிதனுக்கு உண்டாக போகிற விடுதலை குறித்து தான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி அனுபவப்பட்டிருக்கலாம். நான் எந்த பாவமும் செய்யலை, நான் தேவனுக்கு உண்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய சிறையிருப்பு, நான் ஏன் இப்படிப்பட்ட இந்த துன்பத்தின் நெருக்கத்தின் ஒடுக்கத்தின் பாதையில் ஏன் கடந்து போகணும்? அந்த கேள்விகளெல்லாம் உங்கள் உள்ளத்தில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதை ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எதெல்லாமோ முயற்சி பண்ணிட்டேன், பொருத்தனை பண்ணினேன், தீர்மானம் பண்ணினேன், ஆனாலும் என்னுடைய சிறையிருப்பின் சூழ்நிலை அல்லது நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அங்கலாய்த்து கொண்டும் ஏங்கி கொண்டும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட சில நெருக்கத்தையும் சில பாடுகளையும் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அது தேவ நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் அந்த பாதையை விட்டு நம்ம வெளியே வரவே முடியாது. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். என்ன சொல்லுவார்? சீக்கிரத்தில் உன் சிறையிருப்பு மாறும், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். இதெல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்போது இருதயத்துக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அந்த சிறையிருப்பு மாறாததுனால உள்ளம் கலங்கி சோர்ந்து வேதனைப்பட்டு தளர்ந்து சில நேரங்களில் போய்விடுகிறோம். சில நேரம் என்ன நடக்கிறது, நம்ம விசுவாசம் கூட தளர்ந்து போகுது. அவிசுவாசம் வந்துடுது, சில நேரம் சந்தேகம் வருது. ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது, இதிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு இல்லையா, தரமாட்டீங்களா என்ற கேள்வியெல்லாம் நமக்குள்ளே அநேக நேரம் எழும்பலாம். ஆனால் எப்படிப்பட்ட கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பினாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது 1வது வசனத்தை படித்து பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்தச்சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, எழும்பத்தான் சொல்றாரு நம்மளை. அப்போ அந்த சிறையிருப்பின் காலங்கள், அந்த நெருக்கத்தின் காலங்கள் முடிவடையும் போது தேவனே நம்மளை எழுப்பி விட்டுருவார். அல்லது எழும்புவதற்கான நேரம் வரும்போது கர்த்தரே நம்மோட பேசுவார், எழும்பு. இப்போ இந்த 2 வசனங்கள் அதான் போட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, சிறையிருப்பு நாட்கள் முடிஞ்சிட்டனாலே நீ எழும்பிடு, மறுபடியும் அதில் இருந்து கொண்டிருக்க வேண்டாம். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, நதியளவு கண்ணீர் விடு சீயோன் குமாரத்தியேங்கிறார். நீ சிறையிருப்பில் இருக்கும்போது சும்மா இருக்காத, நீ அழுது புலம்பு, நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு, உன் சிறையிருப்பு மாறும், உன்னை எழும்ப கர்த்தர் பண்ணுவார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறார். அதனால் நீ வல்லமையை தரித்து கொண்டு நீ எழுந்திரு என்று கர்த்தர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளை சிறையிருப்பிலிருந்து எழுப்பி தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் சிறையிருப்பிலிருந்து தூசியெல்லாம் உதறி விட்டு உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு நீங்கள் எழுந்துருங்க. கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, சிறையிருப்பின் நிலைமைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். யாரெல்லாம் கட்டப்பட்டு சிறையிருப்பில் இருக்கிறேனே, எனக்கு விடுதலையே இல்லைன்னு ஏங்குறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஒரு பெரிய தெய்வீக விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதி, வேதனை, வறுமை இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். அப்பா, மகிமையானதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.